திரியேக கடவுளின் நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். இந்த ஆசீர்வாதமான ஜெப தியான வேலையில வந்திருக்கிறவங்களை கடவுள் ஆசீர்வதிப்பாராக. அன்பு என்பது பேச்சில் மாத்திரமே இருக்கிறது. அன்பு என்பது நினைவில் மாத்திரமே இருக்கிறது. ஆனால் அன்பை நாம செயல்பாடின் வழியாக நம்முடைய வாழ்க்கையில நாம வெளிப்படுத்துகிறோமா என்று சொல்லி சிந்திக்கிற பொழுது அதிகமான நேரத்தில் நம்மால் பதில் சொல்ல முடியாது. ஏன் என்று பார்க்கும் பொழுது இன்றைக்கு எல்லாருடைய அன்பு எப்படி என்று பார்க்கின்ற பொழுது மாயமாலமான அன்பா இருக்கிறது. ஆனால் பார்க்கின்ற பொழுது அன்பு அன்பு என்று சொல்லி மூச்சுக்கு 3 தடவை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அன்பு உதட்டல இருக்கும், ஆனா இருதயத்துல இருக்காது. அப்போ இப்படிப்பட்ட நேரத்துல இன்றைக்கு கடவுள் சொல்றாரு, அன்பு செலுத்துங்கள். அந்த அன்பு உதட்டில் அல்ல, மாறாக வாழ்க்கையில செயல்படுத்த வேண்டும், செயல்பாடு வழியாக நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கடவுள் இன்றைக்கு சொல்லுகிறார். அதுதான் நாம் பார்க்கிறோம். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர். ஆம் எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு கடவுள் சொல்றாரு, அன்பை நீங்க செயல்படுத்த வேண்டும், கிரியினால வெளிப்படுத்த வேண்டும். ஏனென்று பார்க்கின்ற பொழுது அநேக நபர் உதட்டுல பேசுறாங்க, ஆனா உள்ளத்துல பகை இருக்குது, பழி இருக்குது, கோபம் இருக்குது, வஞ்சனை இருக்குது. அப்ப அதான் கடவுள் சொல்றாரு, பள்ளிக்கு பள்ளி வாங்காத, உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாத, உன்னில் நீ எந்த அளவுக்கு நீ அன்பு கூறுறாயோ அந்த அளவுக்கு என்ன பண்ண, பிறனிலும் அன்பு கூறு. அப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம அன்பு கூறுறோமோ அந்த அன்பை பிறர் மீதும் நாம வெளிக்காட்ட வேண்டும். அப்படியாக இன்றைக்கு மனுஷனை நம்ம பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு மனுஷனும் மெய்யான அன்புல நிலைத்திருக்கல. அப்ப இந்த உலகத்துல யார்தான் மெய்யான அன்புல நிலைத்திருந்தாங்க? யாரு அன்பை உதட்டளவில் மாத்திரம் வைத்திராம வாழ்க்கையில செயல்படுத்துறாங்க என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது இயேசு ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான். ஏனென்றால் நமது பிதாவாகிய கடவுள் நம் மீது கொண்ட அன்பின் நிமித்தமாக தமது குமாரனை கொடுத்தார். தமது குமாரனாகி கிறிஸ்து வழியாக தமது அன்பை வெளிப்படுத்தினார். கடவுளுடைய குமாரனாகி கிறிஸ்துவனுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டார், நமக்காக ரத்தம் சிந்தினார், நமக்காக சிலுவை சுமந்தார், நமக்கு வர வேண்டிய ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டார். சிலுவையில மரணம் அடைய தருவாயில கூட தமது அன்பை வெளிப்படுத்தினார். அப்போ இன்றைக்கு நாம கூட அந்த கிறிஸ்துவை முன்மாதிரியாக வைத்து எப்போதும் அன்பை வாழ்க்கையில் செயல்களில் வெளிப்படுத்த வேண்டும். பேச்சில் அல்ல, நினைவுகளில் அல்ல, உபதேசத்தில் அல்ல, மாறாக நடத்தையில், செயல்களில், வாழ்க்கையில் அன்பை நாம வெளிப்படுத்த வேண்டும். அப்படியாக நம்ம செய்கிற பொழுது கடவுள் நம்மை ஆஸ்வதிக்கிறார். ஏனென்றால் கடவுள் நம் மீது அன்பு கூர்ந்திருக்கிறார். அவருடைய கிறிஸ்துவின் வழியாக அவர் நம் மீது கொண்ட அன்பின் நிமித்தமாக நம்மை பாவத்திலிருந்து விடுதலை செய்திருக்கிறாரு. அவருடைய பிள்ளைகளாக நம்மை உயர்த்தி இருக்கிறாரு. எனவே நாம் எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகளாக நம்மிடத்தில் நாம அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் நம்ம அன்பு கூர்ந்து வாழுவோம். கடவுள் நம்மை நடத்துவார். ஆமீன். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்வாராக. ஆமீன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வத்திற்கும் வல்ல நித்திய கடவுளே, இந்த ஆரோக்கியமான தியான வேலைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். அப்படியாக இந்த வேலையிலும் கூட நாங்கள் அன்பை குறித்து தியானிப்பதற்கு நீர் உதவி செய்து அதற்காக நன்றி படைக்கிறோம். பொதுவாக இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில அன்பு என்பது உதட்டளவில் மாத்திரமே, சிந்தனையில் மாத்திரமே, யோசனையில் மாத்திரமே உள்ளது. என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய செயல்களில் அன்பு இல்லை என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். அப்படியாக இனி வரக்கூடிய காலங்களில் நாங்கள் மனம் மாறவும், நாங்கள் பிறரிடத்துல பழிக்கு பழி வாங்காமலும், ஜனபுத்திரர்களிடத்தில் நாங்கள் பொறாமை கொள்ளாமல், நாங்கள் எங்களிடத்துல எந்த அளவுக்கு அன்பு கூறுகிறோமோ அதே போல பிறரிடத்திலும் அன்பு கொண்டு வாழ்வதற்கு இறைவன் தாமே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் கூட நாங்கள் வேண்டி இருக்கிறோம். உங்களுடைய தூய ஆவினாலே எங்களை ஆட்கொள்ளும், உங்களுடைய தூய ஆவினாலே நடத்தியுள்ளோம். பரிசுத்தமான வாழ்விலே நீர் எங்களை காத்துக்கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ நீதாம் இந்த நாளிலே நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா விதமான வேலைகள், எல்லா காரியங்கள் எல்லாவற்றையும் நீதாமே ஆஸ்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நடைபெறாமல் தடை பெற்றிருக்கிற எல்லா விதமான காரியங்களை இந்த நாளிலே துவங்குவதற்கு இறைவன் தாமே எங்களை உதவி செய்ய வேண்டுமாய் கூட நாங்கள் வேண்டி இருக்கிறோம்.
நீதாமே எப்போது எங்களுக்கு உதவிகரமா இருக்க வேண்டும் நான் ஜெபிக்கிறோம். இந்த பொல்லாத உலகத்துல, ஆபத்துக்கு நிறைந்த உலகத்துல நீர் எங்களுக்கு அரணான கோட்டையாக பாதுகாப்பாக எப்போது எங்களோடு நிலைத்திருந்து எங்களை கரம் பிடித்து நடத்தல வேண்டுமாய் இறைமகன் இயேசு ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமீன். அனைவருக்கும் சோஸ்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.